சமீப ஆண்டுகளில் இந்தியா தனது பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. மெயின் இன் இந்தியா முயற்சியின் கீழ் நாடு பல உள்நாட்டு இராணுவ தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளது. அவற்றில் ஒன்றாக கணிக்கப்படும் S-500 இது மிகவும் நவீனமான பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு BMD அமைப்பு ஆகும். இந்த கட்டுரையில் S-500 இன் முக்கியத்துவம், அதன் வளர்ச்சி மற்றும் எதிர்வரும் BMD சேயாதனை குறித்து விரிவாக பார்க்கலாம். S-500 இந்தியாவின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். இந்த திட்டம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO கீழ் தொடங்கப்பட்டது. இது நாட்டிற்கு பல உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. S-500 ஒரு நவீன BMD அமைப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பல்வேறு விமான அபாயங்களை, உதாரணமாக பாலிஸ்டிக் ஏவுகணை, விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை தடுக்க மற்றும் அழிக்கக்கூடியது. பிரதமர் நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு தொடங்கிய மெயின் இன் இந்தியா முயற்சியின் நோக்கம் இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றுவதாகும். இந்த முயற்சி பாதுகாப்புத் துறையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. S-500 திட்டம் இந்த முயற்சியின் வெற்றியின் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு ஆகும். உள்நாட்டு வளர்ச்சியை மையமாக கொண்டு இந்தியா வெளிநாட்டு பாதுகாப்பு உபகரணங்களில் தன்னம்பிக்கை குறைவு மற்றும் தன் இராணுவ சுயாட்சியை அதிகரிக்க விரும்புகிறது. S-500 அமைப்பு மிகவும் நவீனமான தொழில்நுட்பங்களால் நிரம்பியுள்ளது. இது உலகின் மிகவும் முன்னேறிய BMD அமைப்புகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. இங்கே சில முக்கிய அம்சங்கள். S-500 மிகவும் நவீனமான ரேடார் அமைப்புகளை உடையது. இது ஒரே நேரத்தில் பல இலக்குகளை கண்டறிய மற்றும் கண்காணிக்கக்கூடியது. இந்த ரேடார்கள் முழுமையான நிலைவரத்தை வழங்குகின்றன, மேலும் அபாயங்களை நேரத்திற்கு சரியாக தடுக்க உதவுகின்றன. அமைப்பு அதிக கச்சிதமான இடைமறிப்பு சாதனங்களை பயன்படுத்துகிறது. இது வரும் அபாயங்களை துல்லியமாக செயலிழக்கச் செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடைமறிப்பு சாதனங்கள் மிகவும் நவீன வழிகாட்டி அமைப்புகளால் நிரம்பியுள்ளன. இது திறம்பட இலக்குகளை சிக்க வைக்கும். S-500 ஒரு நெட்வொர்க் மயத்திலான போர்க்கட்டமைப்பு வடிவமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இது பிற பாதுகாப்பு அமைப்புகளுடன் தகுதி வாய்ந்த தகவல் பரிமாற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பை அனுமதிக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பின் மொத்த திறன்களை மேம்படுத்துகிறது மற்றும் அபாயங்களுக்கு ஒருங்கிணைந்த பதிலளிக்க உதவுகின்றது. S-500 பல்வேறு வகையான விமான அபாயங்களிலிருந்து பாதுகாப்பு வழங்குகிறது. இது குறுகிய தூர, நடுத்தர தூர மற்றும் நீண்ட தூர இலக்குகளை உள்ளடக்கக்கூடியது. இது ஒரு பல்நோக்கு மற்றும் முழுமையான பாதுகாப்பு தீர்வாக அமைக்கிறது. BMD சேயாதனையின் முக்கியத்துவம். S-500 இன் எதிர்வரும் BMD சேயாதனை அதன் வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். இந்த சேயாதனை அமைப்பின் திறன்களை உறுதிப்படுத்த மற்றும் அதன் செயல்பாட்டிற்கு தயாராவதை உறுதி செய்யும். BMD சேயாதனையின் வெற்றிகரமான நிறைவு S-500 இன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்க மற்றும் செயலிழக்கச் செய்யும் திறன்களை காட்டும். இது இந்தியாவின் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்தும். தந்திரவியல் தாக்கங்கள். S-500 இன் வளர்ச்சி மற்றும் செயல்பாடு இந்தியாவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தந்திரவியல் தாக்கங்களை கொண்டுள்ளது. இங்கே சில முக்கியமான அம்சங்கள். S-500 பாலிஸ்டிக் ஏவுகணை அபாயங்களுக்கு எதிராக ஒரு வலுவான பாதுகாப்பை வழங்கும். இது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்தும். இந்த திறன் பிராந்திய பாதுகாப்பு விளைவுகள் மற்றும் புதிய அபாயங்களை கண்காணிக்க மிகவும் முக்கியமானது. S-500 போன்ற திறனுடைய BMD அமைப்பின் இருப்பு எதிரிகளுக்கு தடுப்பு செயலாகும். இது ஒரு வலுவான செய்தியை அனுப்புகிறது. அது இந்தியா ஏவுகணை தாக்குதல்களுக்கு எதிராக தன்னை பாதுகாக்கும் திறன் கொண்டுள்ளது. இது எதிர்பாராத செயல்களை தடுக்கும். S-500 இன் வெற்றிகரமான வளர்ச்சி இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் புதுமையை காட்டுகிறது. இது இந்தியாவை BMD அமைப்புகளில் முன்னேறிய நாடாக நிறுவுகிறது மற்றும் உலக பாதுகாப்பு துறையில் அதன் நிலையை வலுப்படுத்துகிறது. S-500 திட்டம் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கு ஒரு முக்கிய ஊக்கத்தை வழங்கியுள்ளது. இது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தியில் பங்களிக்க வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இது தன்னம்பிக்கை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. சவால்கள் மற்றும் எதிர்காலத்திலான வாய்ப்புகள். எனினும்
S500 இன் வளர்ச்சி ஒரு முக்கிய சாதனையாக இருந்தாலும் இது சவால்களின்றி இருந்ததில்லை. ஒரு நவீனமான அமைப்பை உருவாக்க முக்கியமான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, திறமையான மனித வளம் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி திறன்களை தேவைப்படுத்துகிறது. இருப்பினும் S500 திட்டத்தின் வெற்றிகரமான முன்னேற்றம் இந்தியாவின் இந்த சவால்களை கடந்து தொழில்நுட்ப முன்னேற்றத்தை அடையும் திறனை காட்டுகிறது. எதிர்காலம் நோக்கி S500 அமைப்பு மேலும் மேம்படுத்தப்பட மற்றும் உயர்த்தப்பட முடியும். ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியில் தொடர்ந்து முதலீடு செய்ய எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஆகியவற்றை அமைப்பில் இணைக்கும். இந்த முன்னேற்றம் S500 இன் திறன்களை மேலும் மேம்படுத்தும் மற்றும் எப்போதும் புதிதாக வரும் அபாயங்களை எதிர்கொள்ள உதவும். சர்வதேச ஒத்துழைப்பு. S500 இந்தியாவின் உள்நாட்டு முயற்சிகளின் உற்பத்தியாக இருந்தாலும் சர்வதேச ஒத்துழைப்பு அதன் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியுள்ளது. இந்தியா அந்நிய நாடுகளுடன் அதன் ஒத்துழைப்பை பயன்படுத்தி உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியுள்ளது. இந்த ஒத்துழைப்பு செயல்முறை முன்னேற்றத்தை விரைவாக செய்ய உதவுகிறது மற்றும் S500 இல் நவீனமான தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியுள்ளது. 100% மெயின் இன் இந்தியா. S500 இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னம்பிக்கை அடைவதற்கான பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். அதன் நவீனமான திறன்கள் மற்றும் வெற்றிகரமான வளர்ச்சி இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் மற்றும் அதன் தேசிய நலன்களை பாதுகாக்கும் குறித்த தன்னம்பிக்கை காட்டுகின்றன. எதிர்வரும் BMD சேயாதனை அமைப்பின் திறன்களை சோதிக்கும் ஒரு முக்கியமான சோதனையாகும், மேலும் அதன் செயல்பாட்டை உறுதி செய்யும். இந்தியா தொடர்ந்து உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்து வருகிறது. S500 புதுமை மற்றும் உள்நாட்டு வளர்ச்சியின் அடையாளமாக உள்ளது. இது சரியான நோக்கம், தீர்மானம் மற்றும் உள்நாட்டு திறன்களில் முதலீடு மூலம் இந்தியா பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் முக்கியமான சாதனைகளை அடைய முடியும் என்பதை காட்டுகிறது. S500 இந்தியாவின் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்துவதோடு அதை உலகளாவிய பாதுகாப்பு துறையில் ஒரு முன்னணி நாடாக வைக்கும். S500 இன் நவீன ரேடார் அமைப்புகள் 600 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை கண்டறியக்கூடியது. அமைப்பு 400 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை செயல்படுத்தக்கூடியது. S500 5 மீட்டர் முதல் 200 கிலோமீட்டர் வரை உள்ள உயரத்தில் உள்ள இலக்குகளை இடைமறிக்கக்கூடியது. அமைப்பின் பிரதிகார நேரம் மிகுந்தது. இது வினாடிகளில் உள்ளே அபாயங்களை கண்டறிந்து கண்காணித்து இடைமறிக்கக்கூடியது. S500 மிகவும் சால இடையீடு செய்யக்கூடியது. இது புதிய அபாயங்களை எதிர்கொள்வதற்கு துரிதமாக பணியமர்த்த மற்றும் மறுசீரமைத்தலுக்கு வாய்ப்பு அளிக்கிறது. இறுதி திருத்தங்கள். S500 ஒரு பாதுகாப்பு அமைப்பு மட்டுமல்ல, இது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் துறையில் இந்தியாவின் ஆவல்களை மற்றும் திறன்களை காட்டுகிறது. இது தனது BMD சேயாதனைக்கு செல்வதால் நாடு மிகுந்த நம்பிக்கையுடன் இதை பார்க்கிறது. இந்த உள்நாட்டு அதிசயம் தனது பாதுகாப்பை மேம்படுத்தும் மற்றும் எதிர்கால முன்னேற்றங்களுக்கு பாதை அமைக்கும் என்று நம்புகிறது. S500 இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது மெயின் இன் இந்தியா முயற்சியின் புதுமை மற்றும் தன்னம்பிக்கை மனப்பான்மையை பிரதிபலிக்கிறது.